Teachers, welcome to Tara Tit Academy. So நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து கிராமர் பார்ட். ஸோ வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அதில் இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா, ஒன்றுலேருந்து 2 கொஷின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேருந்து ஒரு கொஷின் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ்லேருந்து ஒரு வேர்டு வந்து அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இது வந்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அட்ஜெக்டிவா, அட்வர்பா, நவுனா, கன்ஜெக்ஷனான்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இன்னொரு டைப் என்னென்னா வந்து கிளாஸ் கேட்பாங்க. இது கிளாஸ் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஒரே ஒரு 15 மினிட்ஸ்லேயே இது எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அட்வர்ப் கிளாஸு, அட்ஜெக்டிவ், நவுன் கிளாஸ், பிரின்சிபல் கிளாஸ், இந்த டைப்பு. ஸோ இதை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அண்டர்லைன்டு வேர்டு வந்து இந்த அண்டர்லைன்டு சென்டென்ஸ் வந்து என்ன கிளாஸ்க்குள்ளே வரும். ஓகேங்களா, ஸோ இந்த 4 கிளாஸில் என்ன கிளாஸ் வரும், இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், நவுன்னா என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. இப்போ வந்து நான் உட்காந்து இதெல்லாம் படிக்கணுமா, நவுன்னா நவுனோட டைப்ஸ் என்ன, காமன் நவுனு, ப்ராப்பர் நவுனு, மெட்டீரியல் நவுனு, வேறு என்னென்ன இருக்குது, அப்ஸ்ட்ராக்ட் நவுனு, இதெல்லாம் நான் படிக்கணுமானா இதெல்லாம் தேவையில்லை. எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் நவுன் என்ன, நவுனோட பேர்கள் என்ன, நான் வந்து காமன் நவுன் எதுன்னு படிக்கணுமா, நான் அப்படி படிக்கக்கூடாது. இது எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுக்கு என்ன தேவை, சென்டென்ஸில் ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது என்னன்னா அது வந்து நவுனா இல்லை அட்ஜெக்டிவா, அட்வர்பா இல்லை கன்ஜெக்ஷனான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அந்த செஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோ இதுதான். ஓகேங்களா, ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஐடென்டிஃபைங் நவுன் இன் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நவுன் எப்படி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து டைப்ஸ் ஆஃப் நவுன் படிக்க தேவையில்ல, நவுனில் காமன் நவுன்னா என்ன இதெல்லாம் படிக்க தேவையில்ல. ஓகேங்களா, ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ரூல் 1, 2, 3, 4 சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய ரூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்படி நம்ம வந்து என்னென்ன ரூல்லேருந்து நம்மளுக்கு கொஷின்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் ரூல் 7, 8, 9, 10, 11 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நவுனுக்கு, அட்வர்புக்கு, அட்ஜெக்டிவ்க்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொனவுனுக்கு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டார்கெட் பேட்ச் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ நம்ம வந்து டார்கெட் பேட்சில் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஆகஸ்ட் 1லேருந்து பேட்ச் வந்து 1800 இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து அது ஆகஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட ஜாயின் பண்ணவங்க வந்து மேம் 1500 கொடுக்க முடியுமா, ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ் கிட்ட வருது, 1 மந்த்து கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நான் 4-5 பேருக்கு வந்து 1500 தான் நான் பேட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ அதான் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு புதுசாக சேர்றவங்களுக்கு நான் 1800 என்னால் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் கொடுக்குற அமௌண்ட் தான் நான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக இப்போ வந்து நம்ம வந்து 1500 தான் வச்சுருக்கோம். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இப்போ பிடிஎஃப் எடுத்து படிக்கிறதுக்கு டைம் கரெக்டாக வராது. ஸோ பிடிஎஃப் எடுத்து நம்ம படிக்கிறதுக்குள்ளே வந்து அதை படித்து ரிவிஷன் பண்ணுறதோட அதிகமாக வந்து வீடியோஸை வந்து நம்ம காதால் கேட்டு நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை வீட்டு வேலை செய்யும்போதோ காதால் வீடியோஸை கேட்டு டெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே ரிவைஸ் பண்ணால் மைண்டில் நல்லா பதியும். ஸோ பிடிஎஃபாக படிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு டைம் பத்தாதுன்னா அவ்வளோ சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது சாத்தியம் இல்லை. அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். இவ்வளோ இருக்குது. ஏன்னா வந்து படிக்கிறது மட்டும் பத்தாது. எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு எம்சிக்யூ ஃபார்மெட்டில் கேட்பாங்க. அந்த எம்சிக்யூ ஃபார்மெட்டில் கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் கொஷினோட நேச்சர் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு நீங்கள் சால்வ் பண்ணால் தான் உங்களால் வந்து எக்ஸாம்ஸில் வந்து நல்லா பெட்டராக உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நம்ம டார்கெட் பேட்ச்ன்றது பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து 150 மார்க்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக வந்து வீடியோஸாக நம்ம வந்து டீச் பண்ணி அதுக்கப்புறம் கீழே டெஸ்ட்டுன்ற மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் கீழே டெஸ்ட்டு இருக்கும். எதுவுமே டெஸ்ட்டு மிஸ் ஆகாது. ஆன்லைன் டெஸ்ட்டு தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிடிஎஃப் ஃபார்மெட் இல்லை, ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் காமிக்கும். அந்த கரெக்ட் ஆன்சர் ஏன் கரெக்டுன்ற எக்ஸ்ப்ளனேஷன் கூட இருக்கும். தப்பான ஆன்சர் எதுக்கு தப்புன்ற எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும். ஓகேங்களா, இது ஒரு கம்ப்ளீட்டான பேட்ச். டார்கெட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு இது ப்ரொவைட் பண்ணுறோம். இது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே அதுக்குள்ளே இருக்கும். இது வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பேட்ச். இது ஒரு பேக்கேஜ். இதில் வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2-3 பிடிஎஃப் இருக்கும். ஸோ செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எதுவுமே தேடி நீங்கள் வெளில போக தேவையில்ல. இந்த பேட்ச் மட்டுமே மோர் தேன் எனாஃப். சாரி பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குது. ஏன்னா நான் பகலில் வீடியோ பண்ணுறேன். இப்போயும் ராத்திரியில் தான் நான் வீடியோ க்ரியேட் பண்ணேன். பட் சுச்சுவேஷன் அதனால தான் நான் பகலில் வீடியோ பண்ணுறேன். சாரி பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்காக. ஸோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின், அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் 2011 26 வரைக்குமே வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். ஸோ வந்து 150 மார்க்ஸ்க்கான மாடல் கொஷின் பேப்பர் 10 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ யூடியூப்பில் போடுற வீடியோஸோட டெஸ்ட் இது எல்லாமே 70 rupees பேட்ச் வரும். செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. உங்களுக்கு நாங்கள் கண்டென்ட் மட்டும் கொடுத்தா போதும். நான் படிச்சுக்கொண்டவங்க வந்து இந்த 70 rupees பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் டார்கெட் பேட்ச் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே இதுக்குள்ளே வந்துடும்.
ஓகேங்களா. ஸோ நீங்கள் தனியாக 700 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. இன்கேஸ் நீங்கள் 700 rupees பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்கள் டார்கெட் பேட்சில் நம்ம வீடியோஸ் அந்த மேக்ஸ்க்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் படிக்கவே தேவையில்லை, புக் எடுத்து படிக்க தேவையில்லை. நானே கான்செப்ட் உங்களுக்கு டீச் பண்ணி ப்ரீவியஸ் ஒரு கொஷின் எப்படி சால்வ் பண்ணுன்றது எல்லாமே நானே உங்களுக்கு டீச் பண்ணேன். நீங்கள் புக் எடுத்து படிக்க தேவையில்ல, சயின்ஸும் நீங்கள் புக் எடுத்து படிக்க தேவையில்ல, சோஷியலும் நீங்கள் புக் எடுத்து படிக்க தேவையில்ல. நம்ம கொடுக்குற அந்த வீடியோஸோட நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து சம்மரி மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து புக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையே இல்லை, ஷார்ட் நோட்ஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ வந்து மேக்ஸ் இருக்கட்டும், சயின்ஸ் இருக்கட்டும், சோஷியல் இருக்கட்டும், நீங்கள் எதுவுமே புக் எடுத்து ஸ்கூல் புக் எடுத்து படிக்க தேவையில்லை. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிராமரும் நம்மளே டீச் பண்ணி வீடியோஸாக ப்ரொவைட் பண்ணி நம்ம டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான பேட்ச், CDP எல்லா சப்ஜெக்டோட பேனகாஞ்சி 150 மார்க்ஸ்க்கு கம்ப்ளீட்டான ஒரு பேட்ச். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒன்லி கொஸ்டின் பேக் வித் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் 10 செட் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் மட்டும் வேணும்னா 400 rupees பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்க்கு அவைலபிள். கொஸ்டின் பேக் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கப்புறம் 10 செட் ஆஃப் மாடல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சருக்கு. இது வந்து பேப்பர் 1ஓட வீடியோ பேட்ச். இது பார்த்தீங்கன்னா 1000 rupeesக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இதில் எதுக்கு வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா CDP, இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், பெடகாஜி இதுக்கு மட்டும்தான் வீடியோஸ் வரும். மீது எல்லாமே வந்து சப்ஜெக்ட் மெட்டீரியல்ஸ், இங்கே இருக்கிற எல்லா சப்ஜெக்ட் மெட்டீரியலுமே இதில் இன்க்ளூடடாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எந்த விதமான டவுட் இருந்தாலுமே என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு நான் வந்து டெமோ ஷோ பண்ணுறேன், நம்மளோட பேட்ச் எப்படி இருக்கும், நம்மளோட வீடியோஸ் டெஸ்ட்டு எப்படி இருக்குன்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ நம்ம கிளாஸ்க்கு போகலாம் வாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன, நான் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து நவுன் எப்படி இருக்குன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் ஓகேன்றதை பார்க்கலாம். லுக் ஃபார் பர்சன், பிளேஸ், திங்க் ஆர் ஐடியா டெஃபினிஷன் ரூம். அதாவது வந்து எப்போயுமே ஒரு டெஃபினிஷன் படிப்போம்ல, நவுனுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்கும். ஸோ நேம் ஆஃப் எ பிளேஸ், பர்சன், திங்ஸ், ஆப்ஜெக்ட், அனிமல் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட், இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு விஷயத்தோட பேர் தான் நவுனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஒரு திங்ஸோட பேர், இப்போ அந்த மேஜையோட பேர் இங்கிலீஷில் என்ன, டேபிள். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்தோட பேர் என்ன, சென்னை. ஸோ அந்த இடத்தோட பேர் என்ன, பார்க்கு. ஸோ அவனோட பேர் என்ன, ரவி. ஓகேங்களா. ஸோ அந்த விலங்கோட பேர் என்ன, டாக். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பேர் கொடுக்குறது தான் நவுன். ஓகேங்களா. நீங்கள் ஒரு விஷயம் வந்து பார்க்குறீங்க, ஒரு பேர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு விஷயத்தோ ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ், ஒரு குறிப்பிட்ட இடமோ, இல்லை ஒரு ஆப்ஜெக்டோ, ஒரு பொருளோ, ஒரு அனிமலோ, ஏதாவது ஒரு கான்செப்ட், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத கான்செப்ட் இருந்தாலும் ஓகே. லவ், ஃப்ரெண்ட்ஷிப், ஹேட், இதெல்லாமே கண்ணுக்கு தெரியாது. இப்போ வந்து வெறுப்பு அவங்களால கண்ணால் பார்க்க முடியும். வெறுப்பை வந்து அவங்க காட்டும்போது எப்படி இருக்குன்னா வந்து கோவமாக இருக்காங்க, நீங்கள் உணர தான் முடியும், அந்த கோவத்தை பார்க்க முடியாது. அவன் திட்டுறான் தான் சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொல்லுவேன், அவன் திட்டுறான், ரொம்ப கோவத்தில் இருக்கிறானோ, அதை திட்டுறதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோவத்தில் இருக்கான்னு நினைக்கிறீங்க. ஸோ ஹேட்டுன்றது, இல்லை ஆங்க்ரின்றது, லவ்ன்றது, அஃபெக்ஷன்ன்றது எல்லாம் கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் வந்து உணர்வீங்க. ஓகேங்களா. அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். இதுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. அதை நான் சொன்னேன்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பு, லாயலிட்டி, ஹானஸ்டி, ஜஸ்டிஸ், இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது, அது ஒரு செயலாக பார்ப்பீங்க. அவர் வந்து நியாயமாக நடந்துக்கிறாரு. ஓகேங்களா. நியாயமாக எப்படி நடந்துக்கிறாரு, நீங்கள் எந்த செயலை வச்சு இங்கே நியாயமாக நடந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க 2 பசங்களையும் வந்து ஒன்றா பார்க்குறாரு, அதனால் நியாயமாக நடந்துக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பார்த்துருக்கீங்க, 2 பசங்களையும் ஒன்றா நடத்துகிறத நீங்கள் பார்த்துருக்கிறதுனால நீங்கள் என்ன உணர்றீங்க, அது வந்து நியாயம், ஹானஸ்டியாக நடந்துக்கிறாரு, ஜஸ்டிஸாக நடந்துக்கிறாரு, பார்ஷல் இல்லாமல் நடந்துக்கிறாரு, இம்பார்ஷலாக நடந்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கண்ணால் பார்க்க முடியாது, நீங்கள் செயலை வச்சு உணர்றது. இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட். இதுக்கெல்லாம் நீங்கள் பேர் வச்சுருக்கீங்களே, ஜஸ்டிஸ், ஹானஸ்டி, இம்பார்ஷியல், பயாஸ், ஸ்டீரியோடைப்ஸ், இது எல்லாமே கண்ணால் பார்க்க முடியாத விஷயம். ஸோ இதுக்கெல்லாம் நீ பேர் இருக்குது. அனிமல்ஸ்க்கெலாம் பேர் இருக்குது. டாக், கேட்டு, எலிஃபெண்ட்டு, ஹார்ஸ், இதெல்லாம் அனிமல்ஸ்க்கெலாம் பேர் இருக்குது. ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன பேர் இருக்குது, ஃபேனு, டேபிள், டோரு, CPU, மானிட்டர், இதெல்லாம் ஆப்ஜெக்ட். இதுக்கெல்லாம் வந்து பேர் இருக்குது. ஃபிசிக்கல் பிளேஸு, சென்னை, மதுரை, பார்க்கு, பீச்சு, பாண்டு, ரிவர், லேக்ஸு. ஓகேங்களா. ஸோ இந்த மியூசியம், இதெல்லாம் ஃபிசிக்கல் பிளேஸ். ஒரு இடத்துக்கு போகிற இடம் எல்லாமே பேர் இருக்குது. பர்சனலுக்குன்னா பேர் தெரியும். ஸோ தமிழ், ரவி, ஷீதா, ஏதாவது இந்த மாதிரி பேர். ஓகேங்களா. ஸோ கேர்ள், பாய், இது எல்லாமே தான். ஓகேங்களா. காமன் நவுன் இதெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. காமன் நவுனு, ப்ராப்பர் நவுனு சொல்லணும்னா சொல்லலாம். ப்ராப்பர்னா குறிப்பிட்ட ஒரு பேர், காமன்னா எல்லாருக்கான நேம். கேர்ள்னா வந்து எல்லாரையும் பொதுவாக சொல்கிறது கேர்ள். அந்த கேர்ளில் வந்து ஒரு சில பேருக்கு ஷீதா, ரவீனா, மாயா, இதெல்லாம் வந்து நேம், ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா. குறிப்பிட்ட ஒருத்தவங்களோட பேருனா அது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா. ஸோ வந்து காமனாக இப்போ சிட்டி, ரிவர், லேக், இதெல்லாம் வந்து காமன் நவுன். ஓகேங்களா. பொதுவாக அந்த பொதுவாக இருக்கிற அந்த ரிவருக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் இருக்குது, அது கங்கா ரிவர். கங்கான்றது வந்து அந்த ரிவருக்கு குறிப்பிட்ட ஒரு பேர். அந்த எல்லாமே ஆறு தான்ப்பா, எல்லாமே ஆறு தான், எல்லாமே பொண்ணுங்க தான், எல்லாமே பசங்க தான், எல்லாமே வந்து இடம் தான். ஓகேங்களா. எல்லாமே சிட்டிஸ் தான். அந்த சிட்டிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்குல்ல, அதான் ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பீப்புள்லாம் என்ன, பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் வச்சு நம்ம பார்க்கலாம். டீச்சர், டாக்டரு, குறிப்பிட்ட பேர், சாரா, ரன்னர், அவங்க வந்து ரன்னரு, ஆர்டிஸ்ட்டு, அவங்க வந்து
அவங்க கண்டென்ட் கிரியேட்டரு, அவங்க வந்து யூடியூபரு, ஸோ அவங்க வந்து ஒரு நர்ஸு, இது எல்லாமே பீப்புளை குறிக்கிறது. அவங்களோட ப்ரொஃபஷனோ இல்லை அவங்கள பேரோ அவங்க செய்கிற வேலையோ குறிக்கிறது. இதெல்லாம் நவுனுக்குள்ளே வரும். பிளேசஸ், சிட்டி, பார்க்கு, இந்தியா, ஸ்கூல், கிச்சன். ஓகே. திங்ஸ் அண்ட் அனிமல்ஸ். திங்ஸ் என்னென்ன வரும்? ஸோ புக்கு, ஃபோனு, அனிமல்ஸ் கேட்டு, அதுக்கப்புறம் திங்ஸ் பார்த்தீங்கன்னா சேர், வாட்டர், இதெல்லாம் ஒரு பொருளோட பேர்கள் எல்லாமே நவுனுக்குள்ளே தான் வரும். ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், இதை நான் சொன்னால ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட், இதெல்லாம் நம்மளால் எதுவுமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஓகேங்களா. அவன் வந்து ரொம்ப அந்த சிங்கத்தோட அப்படியே தைரியமாக சண்டை போட்டான். அவன் ரொம்ப தைரியமானவன். ஓகேங்களா. சண்டை போட்டதை பார்த்து நீங்கள் என்ன உணர்ந்தீங்க? அவன் கரேஜியஸாக இருக்கான், தைரியமாக இருக்கான், நீங்கள் உணர்றீங்க. இதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியாது. இதெல்லாம் ஐடியாஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், நீங்கள் ஃபீல் பண்ணுறது, நீங்கள் பார்த்து உங்களுக்கு தோன்ற விஷயங்கள், இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்குள்ளே வரும். இதுக்கு என்னென்ன பேர்கள் இருக்குது? எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பினஸ், ஃப்ரீடம், டைம், ஹானஸ்டி, கரேஜ். ஓகேங்களா. ஸோ ஃப்ரீடம் கண்ணால் பார்க்க முடியாது. சந்தோஷத்தை சிரிக்கிறத வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு உணர்வீங்க. நீங்கள் பார்க்குறது சிரிப்பு, ஸ்மைல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் சந்தோஷத்தை உங்களால் பார்க்க முடியாது, நீங்கள் உணர தான் முடியும். அதுக்கப்புறம் டைம்னால் வந்து நீங்கள் கிளாக்கை தான் பார்ப்பீங்க. கிளாக்கில் வந்து என்ன காட்டுதுன்ற பார்ப்பீங்க, அதை நீங்கள் டைமாக உணர்வீங்க. ஓகேங்களா. ஹானஸ்டி, கரேஜ். நெக்ஸ்ட் வந்து ரூல் 1னா என்ன? எல்லா விஷயத்துக்கும், எந்தெந்த விஷயத்துமே என்னென்ன உலகத்தில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு பேர் இருக்குன்னா அது நவுன். ஓகேங்களா. இப்போ நீங்கள் சென்டென்ஸில் பார்க்குறீங்க. இப்போ வந்து என்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம்? நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஸோ மெஷின் இருக்குல்ல, இந்த மெஷின்ன்றது வந்து அந்த பொருளோட பேர், அந்த திங்கோட பேர் மிஷின். ஸோ அந்த பேருன்னு வரும்போது அதை நீங்கள் நவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து செக் ஃபார் சிக்னல் வேர்ட்ஸ். என்ன சிக்னல் வேர்ட்ஸ்? ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை நவுனா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். நவுன்ஸ் ஆர் வெரி ஆஃப்டன் இன்ட்ரடியூஸ் பை ஸ்பெசிஃபிக் சிக்னல் வேர்ட்ஸ். எப்பவுமே நவுனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்? ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் வேர்ட்ஸ், குறிப்பிட்ட சிக்னல் வேர்ட்ஸ் வச்சு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். If you see one of these words, a noun is almost always right after it or just a few words later with an adjective or in between. ஸோ ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. இந்த ஆர்டிகல்ஸ்னால் வந்து ஏ அண்ட் தி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை குறிக்கும் போது நம்ம ஏஓ ஆன்னு சொல்லி வந்து குறிப்பிட்ட இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்தை குறிக்கும் போது நம்ம வந்து ஏ ஆன் யூஸ் பண்ணுவோம். தீன்றது வந்து குறிப்பிட்ட விஷயம். ஓகேங்களா. அந்த பையன், த பாய், தட் பாய் சொல்லலாம். இல்லை ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அங்கே வந்து ஒரு பையனை பார்த்தீங்க. நீங்கள் வீட்டுக்கு என்ன சொல்கிறீங்க? ஐ சா எ பாய், ஹீ இஸ் சீன் ஓவர் தேர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்லும்போது நான் அந்த பையனை பார்த்தா அவன் இங்கே இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்வீங்க? அந்த குறிப்பிட்ட அந்த பையனை பற்றி சொல்லுவீங்க. தட் பாய் கேம் ஹியர் அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த பையன் வந்து வீட்டுக்கு வந்தான், இல்லை நான் அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் அந்த பையனை காமிச்சு இந்த பையனா அப்படின்னு கேட்க, எஸ் ஹீ இஸ் தட் பாய், ஹீ இஸ் த பாய் அப்படின்னு சொல்லுவீங்க. தீன்ற வேர்டு யூஸ் பண்ணுவீங்க, இல்லை தட்டுன்னு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல குறிப்பிட்ட நம்ம சொல்லும்போது, அந்த குறிப்பிட்ட பர்சனை சொல்லும்போது, இல்லை வந்து கிவ் மீ த பென் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கிவ் மீ த பென். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த பெண்ணை வந்து அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ உங்கள் ஃப்ரெண்டுக்கோ நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் தெரியும், அது வாங்குறவங்களுக்கும், அந்த பெண்ணு வாங்கினவங்களுக்கும் தெரியும், நீங்கள் கொடுத்தவங்களுக்கும் தெரியும், நீங்கள் அந்த பெண்ணு குறிப்பிட்ட அந்த பெண்ணை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ அப்போ தான் அந்த தீன்றது வந்து யூஸ் பண்ணுவீங்க. கிவ் மீ எ பெண்ணுனா பெண்ணை கொடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஏதாச்சும் பெண்ணை கொடுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா. அது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்களா, இல்லை ரெண்டு பேருக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு தெரியாது. நீங்கள் குறிப்பிட்ட அந்த பெண்ணை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பிட்டு நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அவங்க அந்த ஸ்பீக்கரும் இருக்கட்டும், ரிசீவர் ரெண்டு பேருமே வந்து அந்த குறிப்பிட்ட பொருளை வந்து உணர்ந்திருப்பாங்க. அதை பற்றி முன்னாடியே வந்து டாக்கிங் நடந்திருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம குறிப்பிட்டு மொத்தத்தில் வந்து தீன்றது வந்து குறிப்பிட்டு சொல்கிறது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஏ டாக் அண்ட் ஆப்பிள்னால் அது வந்து ஜென்ரலாக சொல்கிறது. ஒரு நாய், ஒரு ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆப்பிள் அப்படின்னு சொல்லும்போது த ஆப்பிள்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பொசசிவ்னஸ்னால் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எப்பவுமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஓகேங்களா. ஒன்று வந்து நவுன் இருக்கும், நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ், அதுக்கப்புறம் வந்து இந்த பொசசிவ்னஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, மை எனிது, யுவர் உனிது, ஹிஸ் அவன்து, அஹர் அவள்து, இட்ஸ் அது அதனுடையது அப்படின்னு சொல்லலாம். அவர்னா நம்மளுடையது, தயர்னா
அவங்களுடையது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து யாரோ ஏதோ ஒரு பொருள் வந்து அவங்களுடையது, என்னுடையதுன்னு சொல்லி அதை வந்து வச்சிருக்கிறவங்களோட ஓனர்ஷிப்பை பற்றி பேசும் இது. அதான் பொசசிவ்ஸ்ன்றது. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஒரு பொருளை பார்த்து அது அவனோட காரு, அப்போ அவனோட கார்னா ஹிஸ் காரு. ஓகேங்க. இது வந்து அவளோட கார்னா ஹர் கார். அதாவது வந்து அந்த குறிப்பிட்ட பொருளோ இல்லை திங்ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து இல்லை பில்டிங்கோ இல்லை பப்ளிக் பிளேஸோ இல்லை ஏதாவது ஒரு பர்சனோ வந்து ஓனர்ஷிப்பை வந்து நம்ம காமிக்கிறதுக்காக இது வந்து அவங்களது, இது அவங்களது, அவனுடையது, நம்மளது அப்படி அந்த ஓனர்ஷிப்பை காமிக்கும் போது இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். முக்கியமாக வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பொசசிவ். ஸோ இந்த பொசசிவ்ஸ் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு பின்னாடி வந்து நவுன் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ மை பியூட்டிஃபுல் ஹவுஸ்ன்னு கூட தான் நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இது வந்து பியூட்டிஃபுல்ன்றது வந்து நவுனான்னு கேட்டிங்கன்னா இது நவுன் இல்லை, ஹவுஸ் மட்டும்தான். வீடு, அந்த இடத்தோட பேர் தான் வந்து வீடு. ஓகேங்களா? பியூட்டிஃபுல்ன்றது அந்த வீடோட சிறப்பு அம்சத்தை சொல்லுது, அந்த வீடு எப்படி இருக்குன்றதை சொல்லுது. அது வந்து அட்ஜெக்டிவ் நம்ம வரும்போது நம்ம சொல்லிக்கலாம். பட் இதுதான் இடத்துல நான் சொல்லணும்னு தோணுது. ஓகேங்களா? இந்த அட்ஜெக்டிவ்ன்றது என்னென்னா வந்து அந்த வீடு எப்படி இருக்குது. ஓகேங்களா? அது பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, அழகாக இருக்கா, அசிங்கமாக இருக்கா, இன்னும் கட்டலையா, இல்லை வந்து அறகுறையாக இருக்கா, அந்த வீடை பற்றி சொல்கிறது வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? அந்த நவுனை பற்றி, அந்த சிறப்பு அம்சம், அந்த நவுனை பற்றி வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது, அந்த நவுனை பற்றி வந்து விளக்குறது வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். பட் நம்ம வந்து நவுன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜெக்டிவ்க்கும் சில டைமில் வந்து இந்த பொசசிவ்ஸ்க்கும் நவுனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில டைமில் இந்த அட்ஜெக்டிவ் இல்லாமல் இருக்கலாம், மை ஹவுஸ்ன்னு மட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் ஒரு இடத்த வந்து குறிக்கும் போது, ஒரு இடத்த வந்து ஒரு பேராக நம்ம சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நவுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வந்து இந்த பொசசிவ்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நவுன்னு வரும். ஸோ எப்பயாச்சும் ஒரு வாட்டி நீங்கள் வேர்ட்ஸில் பார்க்கும்போது ஹிஸ் பென் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பென் இருக்க அந்த நவுன்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த மை, யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், அவர், தைர் இது எல்லாமே பொசசிவ்ஸ். அதுக்கப்புறம் தான் நவுன் வருன்றதை நீங்கள் இதை பார்த்து நவுன் எதை நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சென்டென்ஸில் நவுன் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி யுக்திகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ்ஸ். திஸ், தட், தீஸ், தோஸ். என்னன்னா வந்து அது, திஸ், தட்டு, தீஸ் இதெல்லாம், தோஸ் அதெல்லாம். ஓகேங்களா? இது அதுன்றது. திஸ்ஸுன்னா இதுப்பா. ஓகேங்களா? கிட்ட இருக்கிறத நம்ம திஸ்ன்னு சொல்லுவோம், தூரமாக இருக்கிறத தட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கிட்ட இருக்கிறத வந்து தீஸ்ன்னு சொல்லுவோம், தூரமாக இருக்கிறத தோஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது அது மாதிரி. இது வந்து இது அது. தீஸ்ன்றது வந்து இது எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தோஸ்ன்றது அதுக்கெல்லாம், அதுன்னு வரும்போது தோசை தட்டுன்னு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த பென்னு, திஸ் பென் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து இந்த திஸ்ஸு தட்டு, தீஸு, தோஸ் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நவுன் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இந்த வந்து பெண்ணுன்றது ஒரு பொருளோட பேர், அப்படி கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பட் இருந்தாலுமே வந்து ஒரு திஸ்ஸுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வேர்டு வருதுன்னா அது வந்து நவுனாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் திஸ்ஸுக்கு அப்புறம் அட்ஜெக்டிவ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. திஸ் பியூட்டிஃபுல் பென் அப்படி கூட தான் எழுதலாம். ஸோ அந்த பெண்ணை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ அப்போ இது வந்து அட்ஜெக்டிவ், இது நம்மளுக்கு தேவையில்லை. திஸ்ஸுக்கு அப்புறம் வந்து எப்பயும் நவுன் வரும். ஓகேங்களா? நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? திஸ்ஸு, தட்டு, தீஸ், தோஸ்க்கு அப்புறம் நவுன் வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி தான் மை, யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், அவர், தேருக்கு அப்புறம் நவுன் வரும். இது வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து குவான்டிஃபையர்ஸ், சம், மெனி. ஸோ அதாவது வந்து அந்த எண்ணிக்கையை சொல்கிறதுக்காக. ஓகேங்களா? எவ்வளோ இருக்குன்னு கேட்கும்போது அது வந்து குவான்டிஃபை பண்ணுறது. சம்னா கொஞ்சம், மெனினா அதிகம், ஃபியூனா கொஞ்சம் தான். ஓகேங்களா? எவ்ரினா எல்லாம், ஆல்னா எவ்ரினா ஒன்று. ஓகேங்களா? எவ்ரினா ஒன்று, ஆல்னா எல்லாம், 5னா 5. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எண்ணிக்கையை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ இருக்குது அப்படின்ற போது இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு அளவுக்கு இருக்குது சம்மு, மெனினா அதிகமாக இருக்குது, ஃபியூ கொஞ்சம் இருக்குது, எவரினா ஒவ்வொன்றும், ஆல்னா வந்து எல்லாம், 5னா 5. இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து எவ்வளோ இருக்குன்ற போது நீங்கள் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. மெனி பீப்புள், 5 புக்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து குவான்டிஃபயர்ஸ்ன்னு சொல்கிறோம். எண்ணிக்கையை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நவுன் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இந்த பிடிஎஃப்பை ஒரு தடவை எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து ஒரு ப்ரஷ் அப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்பலாம் உள்ளே பூந்து இந்த ரூல்ஸ்லாம் மனப்படமாக வச்சுருக்கணுன்னா இல்லை, ஜஸ்ட் மேலோட்டமாக பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் கேட்குறீங்க எவ்வளோ சாக்லேட் வச்சுருக்கேன். ஐ ஹாவ் ஃபியூ சாக்லேட்ஸ். கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்குது, ஒரு சில சாக்லேட் இருக்குது. ஸோ எவ்வளோன்னு கேட்கும்போது அந்த பதில்கள் தமிழில் நீங்கள் எவ்வளோன்னு கேட்கும்போது இங்கிலீஷில் வந்து இல்லை தமிழில் கூட நீங்கள் என்ன சொல்லலாம், கொஞ்சம் வச்சுருக்கேன், நிறைய வச்சுருக்கேன், கொஞ்சம் பரவாயில்ல, 1 2 வச்சுருக்கேன்,
அந்த 1 2 அந்த அதாவது எண்ணிக்கையை நீங்கள் குறிக்கும் போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து 4 சாக்லேட் இருக்குது. நீங்கள் சொல்லும்போதே பாருங்களேன் 4 சாக்லேட். அந்த சாக்லேட்டுன்றது பேர், அந்த குறிப்பிட்ட அந்த திங்ஸோட பேர். ஸோ எப்பயுமே வந்து இந்த ஏ அண்ட் டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நவுன் வரும். ஓகேங்களா. ஸோ an ஆப்பிள், எ டாக். ஸோ இது எல்லாமே வந்து இந்த நீங்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் பார்க்குறீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் தி இல்லை மை யுவர்ஸ் ஹிஸ் ஹேர் இட்ஸ் அவர் தேர் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேர்டு வருதுன்னா அந்த வேர்டு வந்து நவுன். ஓகேங்களா. மேபி வந்து இந்த மையுக்கும் இல்லை வந்து சம்முக்கும் நடுவில் இங்கே நவுன் இருக்குது, நவுன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இதுக்கும் நடுவில் ஏதாவது ஒரு வேர்டு இருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 3 இந்த மைக்கு அப்புறம் 2 வேர்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2வது வேர்டு வந்து இந்த 3வது வேர்டை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இது வந்து அட்ஜெக்டிவ். நான் சொன்னல மை பியூட்டிஃபுல் ஹவுஸ்ன்னு சொன்னல. ஸோ ஹவுஸ்ன்றது வந்து நவுனு. ஓகேங்களா. நான் சொன்ன இந்த வேர்ட்ஸ்க்கு அப்புறம் வரதுலாம் நவுனு. மேபி வந்து மைக்கு அப்புறம் 2 வேர்ட்ஸ் இருக்குன்னா அந்த 2வது வேர்டை இந்த செகண்ட் வேர்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த பியூட்டிஃபுல் ஹவுஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்குது. பியூட்டிஃபுல்னு பார்த்தீங்கன்னா இது அட்ஜெக்டிவ் ஆகும், இது நவுன் ஆகும். இப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து லுக் ஃபார் ப்ளூரல் எண்டிங்ஸ். இதுதான் ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகேங்களா. ஸோ வந்து மோஸ்ட் நவுன்ஸ் கேன் சேஞ்ச் ஃப்ரம் சிங்குலர் நவுன் டு ப்ளூரல் மோர் தென் ஒன். ஓகேங்களா. சிங்குலர்னா ஒரு விஷயத்தை குறிக்கும். சாக்லேட்னா ஒரு விஷயம். சாக்லேட்ஸ் அப்படின்னா நிறைய சாக்லேட் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா. நீங்கள் வந்து என்கிட்ட நிறைய சாக்லேட் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஐ ஹாவ் மெனி சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஹாவ் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட சாக்லேட்ஸ் நிறைய இருக்குன்னு தமிழில் சொல்கிறதுக்கு பதிலாக நிறையன்ற வார்த்தை வந்து இங்கிலீஷில் எப்படி மாறும், சாக்லேட்ஸ் அப்படின்னு மாறும். நிறைய பெண்கள் இருக்காங்க, பெண்கள் தமிழில் பெண்கள் சொல்கிறோம். ஓகேங்களா. அது வந்து நிறைய பேரை குடிக்கிறதுக்காக ப்ளூரல் இருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம், there are many women. உமென்னா வந்து ப்ளூரல். ஓகேங்களா. உமன் அப்படின்னா வந்து இது வந்து சிங்குலர். ஒரே ஒரு பெண்ணை குறிக்கிறது உமன். அதே நிறைய பெண்கள் குறிக்கும்போது உமன். அதே மேனு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன் வச்சு ஒரே ஒரு மனிதனை குறிக்கிறது மேன். நிறைய மனிதர்களை குறிக்கும் போது மென்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இஃப் அ வேர்ட் கேன் டேக் ப்ளூரல் எண்டிங்ஸ் லைக் எஸ், இஎஸ், ஐஇஎஸ் ஆர் இஃப் இட் ஹேஸ் சேஞ்சஸ் இட்ஸ் ஃபார்ம் when pluralized it is a noun. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் அந்த வேர்ட்ஸ் நீங்கள் சென்டென்ஸில் பார்க்குறீங்க, எஸ்ஓ இஎஸ்ஓ இல்லை ஐஇஎஸ்ன்னு சேர்ந்து இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது ப்ளூரலாக தெரியுது. ஓகேங்களா. நிறைய விஷயங்களை குறிக்கிற போது இப்போ கேட்டுனா ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு பூனை. கேட்ஸ்னால் வந்து நிறைய பூனை. பாக்ஸ்னால் ஒரு பாக்ஸு. பாக்ஸஸ்னால் இஎஸ்ன்னு சேருது. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இஎஸ், எஸ், இ, ஐஇஎஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது நவுனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ நிறைய ப்ளூரல் எப்படி இருக்குது, சைல்டுக்கு சில்ட்ரன் வரும். ஓகேங்களா. எல்லாத்துக்கும் வந்து எண்டிங்கில் பார்த்தோன்னா எஸ்சி, இஎஸ், ஐஇஎஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில ப்ளூரல் வந்து இது வந்து சைல்டை குறிக்கும். ஓகேங்களா. ஒரே ஒரு குழந்தைனா சைல்டு, நிறைய குழந்தைங்கள்லாம் சில்ட்ரன் சொல்லுவோம். ஒரே ஒரு கால்னால் வந்து ஃபுட்டு, 2 கால் 2க்கு மேலேனா ஃபீட்டுன்னு சொல்லுவோம். மவுஸு, எலினா வந்து ஒரு எலினா மவுஸ், அதே நிறைய எலினா மைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் இருக்குது. சிங்குலராக சொல்லும்போது வந்து எல்லா வேர்ட்ஸுமே வந்து பின்னாடி எப்போ வந்து ஐஇஎஸ்ன்னு மாறும்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பேபின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் வேர்டு ஒய்யாக இருந்துச்சுன்னா அது சிங்குலர், ஒரே ஒரு குழந்தை குறிக்கும்போது பேபின்னு நம்ம சொல்கிறோம். அதே வந்து நிறைய குழந்தைங்களை குறிக்கும்போது இந்த ஒய் போயிட்டு ஐஇஎஸ் சேர்த்துடும். அதே மாதிரி தான். ஸோ இதுதான் ரூல். ஓகேங்களா. ஸோ ஒரு வேர்டு வந்து ஐஇஎஸ்ன்னு வந்து நவுனாக மாறணும்னா லாஸ்ட்டில் ஒய் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஐஇஎஸ்ன்னு நம்ம குறிப்பிடுவோம். ஓகேங்களா. இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு வேர்டு வந்து ப்ளூரலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்ம் நவுனு தான். ஓகேங்களா. ப்ளூரலாக இருந்தாலும் ஓகே, இல்லை சிங்குலராக இருந்தாலுமே அது நவுனு தான். ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது உங்களாலே வந்து ஓகே ஐஇஎஸ்ன்னு இருக்குது, இல்லை எஸ்ஸில் முடியுது, இல்லை இது வந்து இர்ரெகுலர் ப்ளூரலாக இருக்குது. நான் சொன்னல உமென். ஓகேங்களா. இது வந்து ஒரு உமன், இது வந்து நிறைய உமன். அதே மாதிரி மேன்னா ஒரே ஒரு மனிதன், மென்னுனா நிறைய மனிதன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்து வச்சுக்கலாம். நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இர்ரெகுலர் ப்ளூரல்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். Look for specific noun endings, suffixes. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களா. Word endings often reveal the part of the speech. Words ending in this common suffixes are usually noun. இப்போ நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் பார்க்குறீங்க, அந்த வேர்டில் லாஸ்ட்டில் இந்த மாதிரி எண்டிங்ஸ் வருதுன்னா அது எல்லாமே நவுனு. ஓகேங்களா. TION, SION இந்த மாதிரி முடியுது. TION, SION, TION, TION. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் இந்த சஃபிக்ஸ் இந்த வேர்ட்ஸில் வந்து முடியுதுலாம், இந்த மாதிரி 4 இந்த மாதிரி எண்டிங்ஸில் முடியுதுன்னா அது நம்ம வந்து நவுனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து இதில் எல்லாத்துலேயும் ஒரு வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிசிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கைண்ட்னஸ், NES, டார்க்னஸ், ஹாப்பினஸ், நெஸ்ஸில் முடியணும், ஷன்னில் முடியணும், மூமெண்டம், பேமெண்ட், என்ஜாய்மெண்ட், கவர்மெண்ட், அக்ரிமெண்ட், இது எல்லாமே வந்து நவுன். ஓகேங்களா. லாஸ்ட்டு வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸில் முடியும் போது அதை நம்ம வந்து நவுன்னு சொல்லுவோம். லாஸ்ட்டு ER, டீச்சரு, டிரைவரு, ஆக்டரு, டாக்டரு. ஸோ ER இல்லைனா ORல முடிஞ்சதுன்னா அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா நவுன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து சென்டென்ஸில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி எண்டிங்ஸில் இருக்க வேர்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து கண்ணு மூடிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை த அண்டர்லைன்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லலாம் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் இருந்ததுன்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து லெட்டர்ஸில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் நவுன்னு செலக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. ITY, TY, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ANC, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு, டிஃப்ரென்ஸு, ANCE இல்லைனா ENCEல முடியணும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், நவுன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. TY இல்லைனா ITY, பியூரிட்டி, எபிலிட்டி, இதெல்லாம் ITYல முடியுது, இதுவும் ITYல முடியுது. சிட்டி மட்டும்தான், சிட்டியும் வந்து ITYல தான் முடியுது. ஸோ நிறைய வேர்ட்ஸ் வந்து இப்படி வந்து லாஸ்ட்டில் முடியும் போது நம்ம இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நவுன்னு கண்டுபிடிக்கலாம். HOD, ஹுட், சைல்ட்ஹுட்டு, நைபர்ஹுட்டு, வேறு என்ன சொல்லலாம், பேரண்ட்ஹுட்டு, அடல்ட்ஹுட்டு. ஸோ இதெல்லாம் சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப், லீடர்ஷிப், ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த எண்டிங்ஸில் இருந்துச்சுன்னா நவுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்க வேர்ட்ஸில் இந்த வேர்ட்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணலாம். செக் த பொசிஷன் இன் அ சென்டென்ஸ். ஸோ சென்டென்ஸில் வந்து அந்த வேர்டோட இப்போ நவுனோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கலாம். நவுன்ஸ் ஹோல்டு பிரைமரி ஸ்ட்ரக்சரல் பொசிஷன் இன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் என்ன, ஒரு ஆக்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பர்சனோ ஒரு திங்கோ ஏதாவது ஒரு விஷயம். இப்போ த சன் ஷைன்ஸ்ன்றது வந்து ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா. அது வந்து சூரியன் வந்து ஷைன் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஷைனான்னு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது, இல்லை வந்து ஒலிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஒலிக்குதுன்றது வந்து ஒரு ஆக்ஷன், அது செய்கிற விஷயம் எது, அதுதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து மை சன் டான்ஸ்டு வெரி வெல்னு இருக்கும் பார்த்தீங்களா. டான்ஸ்டு வெரி வெல்னால் அது ஒரு ஆக்ஷன், நல்லா அவன் டான்ஸ் பண்ணான்றது வந்து ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா. ஒரு செயல்பாடு. யார் அதை செஞ்சா அதுதான் சப்ஜெக்ட். ஓகேங்களா. எந்த ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு விஷயம் யார் செஞ்சாங்க, ஹூ அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் அப்படி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து பதில் எது வருதோ, இல்லை வந்து இப்போ ஹூ பேக்கடே கேக் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க, யார் வந்து கேக்கை வந்து பேக் பண்ணாங்க, ஷீ. அப்போ ஷீ தான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா. யார் பண்ணாங்களோ, வாட் ஷைன்ஸ், ஹூ இல்லைனா வாட் கொஷின் கேட்குற மாதிரி சென்டென்சஸ். இப்போ வந்து ஷைனுக்கு பதிலாக வாட்டு போட்டு பாருங்கள், வாட்டோ இல்லை ஹூ போட்டு பாருங்கள். ஓகேங்களா. என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் சப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன், ஷீ பேக்கட் ஏ கேக். டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வச்சு கூடமே நம்ம வந்து நவுனோட பொசிஷனை வச்சு நம்ம சொல்லலாம். ஷி பேக்கட் ஏ கேக். ஓகேங்களா. ஸோ அவள் வந்து பேக் பண்ணா. ஓகேங்களா. ஹூ பேக்கடு, யார் பேக் பண்ணா, அவள் தான் பேக் பண்ணா. ஓகேங்களா. ஸோ அவள் வந்து ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கா. பேக்கிங் பண்ணும்போது அதோட ப்ராடக்ட் என்ன, அந்த அவள் பண்ண வேலைக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்ன, அந்த கேக். ஓகேங்களா. ஸோ அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஆக்ஷனை வந்து ரிசீவ்ஸ் த ஆக்ஷன், இதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இதுவுமே வந்து இந்த கேக்குன்றது கூடமே வந்து ஒரு நவுனு தான். ஓகேங்களா. ஸோ இன்னொன்று கூட சொல்லலாம், அந்த பொருளோட பேர் என்ன அப்படின்னு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பொருளோட பேர் என்ன, கேக். ஸோ அப்படி கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆப்ஜெக்ட் ஆஃப் எ ப்ரிப்போசிஷன். ஸோ கம்ஸ் ரைட் ஆஃப்டர் த வேர்ட்ஸ் லைக் இன், ஆன், அட், அண்டர், வித், ஃபார், டு, ஃப்ரம். ஸோ இது என்ன தெரியுமா, இப்போ வந்து இதெல்லாம் பொசிஷனை சொல்லணும், அதனால தான் ப்ரீ பொசிஷன் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்கா, வெளியில் இருக்கா, கீழே இருக்கா, மேலே இருக்கா, அந்தாண்ட இருக்கா, இந்த சைடு இருக்கா, ஆற்று பக்கம் இருக்கா, இந்த ரோடு கிட்ட இருக்கா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனை சொல்கிற ஒரு குறிப்பிட்ட பொருளோட பொசிஷனை சொல்கிறது தான் வந்து ப்ரீ பொசிஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரீ பொசிஷன்ற வேர்ட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இன்னுன்னா வந்து உள்ள, ஆன்னா மேலே, அட்டுன்னா அந்த இடத்துல ஓகேங்களா, இந்த ஸ்பாட்டில், அண்டர்னா கீழே, வித்துனா அது கூட, ஃபார்னா வந்து அதுக்காக, டூனா வந்து அதுக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஃப்ரம்னா அதுலேருந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து, ஸோ டூன்றது அதன் வழின்னு அர்த்தம், அதன் வழி. டூனா அதன் வழி, டூன்னு சொல்லலாம், டுவர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அதன் வழி போகிறது. ஓகேங்களா. ஸோ அதன் வழி போகிறது மூமெண்ட்டில் இருந்தோம்னா டுவர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இல்லைனா வந்து அந்த வழி, அங்கே அப்படின்ற போது வந்து நம்ம டூன்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். கோயிங் டு த ஸ்டோர் அப்படின் போது நான் ஸ்டோருக்கு போகிறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து அந்த இடத்த நோக்கி செல்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து யோசிச்சிருக்கீங்க. ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல மூமெண்ட் இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ், கோயிங் டுவர்ட்ஸ் தி
ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, மூமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம். மூமெண்ட் இல்லாமல் அதை நோக்கி அப்படின்னு சொல்லும்போது வந்து நம்ம டூன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஃப்ரம்னா அதுலேருந்து. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் வந்து அந்த இடத்தோட லொக்கேஷனை காமிக்கும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? த கேட் இஸ் இன் த பாக்ஸ். பாக்ஸ்குள்ளே பூனை இருக்குது. இந்த பாக்ஸ் எப்பயுமே வந்து ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் வந்து நவுன் வரும். அதை வச்சு நீங்கள் நவுன் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, ஒரு சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் வரும். எப்பயுமே ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் வரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு நவுன் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து இன், ஆன், அட், அண்டர், வித், ஃபார், டு, ஃப்ரம் இந்த மாதிரி ப்ரிப்போசிஷனுக்கு ஏதாவது ஒரு ப்ரிப்போசிஷன் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அதுக்கு பின்னாடி எப்பயுமே நவுன் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆன்னா வந்து த புக் இஸ் ஆன் த டேபிள். ஸோ மேலே இருக்குது. ஆன்னா மேலே, அந்த புத்தகம் வந்து மேஜை மேலே இருக்குது. மேலே அப்படின்ற போது ஆனை குறிக்கும். ஸோ ஆன் த டேபிள், ஆன் தி டேபிள். ஸோ டேபிள்ன்றது வந்து நவுன். அவள் எப்பயுமே ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் நவுன் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் நவுனை. ஓகேங்களா, ஸோ சிட்டிங் அந்த சேர் மேலே உட்காந்துட்ருக்காங்க. கோயிங் டு த ஸ்டோருக்கு போகிறாங்க. ஓகேங்களா, அதை நோக்கி போகிறாங்க. அப்போ டூ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நவுன் வரும்ன்றதை நீங்கள் வந்து சென்டென்ஸில் கொடுக்கும்போது நீங்கள் நவுனை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து த கேபிட்டலைசேஷன் டெஸ்ட். ப்ரோனவுன் நவுன்ஸ், ப்ராப்பர் நவுன்ஸ் பற்றி நம்ம சொன்னல. குறிப்பிட்ட இப்போ சிட்டினா வந்து எல்லாமே சிட்டி மாதிரி இருக்கிற எல்லா விஷயமும் சிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அது குறிப்பிட்ட வந்து சென்னை சிட்டி, பாம்பே சிட்டின்னு போது அந்த எல்லாமே சிட்டி தான். அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துருக்கோம். சென்னை இந்த மாதிரி எல்லாரும் பொண்ணுங்க தான், எல்லாமே பசங்க தான். அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பேர் குறிப்பிட்டு சொல்லும்போது அது ப்ராப்பர்னும். குறிப்பிடாமல் எல்லாமே பொண்ணுங்க, எல்லாமே பசங்கன்னு சொல்லும்போது அது காமனும். எல்லாருமே ஜென்ரலாக சொல்லும்போது காமனும். குறிப்பிட்டு சொல்லும்போது அது ப்ராப்பர்னும். வேர்ட்ஸ் தட் நேம் ஸ்பெசிஃபிக் பீப்புள், ஸ்பெசிஃபிக் பிளேசஸ், டேஸ் ஆஃப் த வீக், மந்த்ஸ் ஆர் ஆஃபிஷியல் டைட்டில்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேபிட்டலைஸ்டு. ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸோ பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம நேம் கொடுக்குறோம். ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிளேஸுக்கு வந்து குறிப்பிட்ட பேர் கொடுக்குறோம். எப்படி பார்க்கு, இந்த மியூசியம் வராது, சாரி. ஓகே, சென்னை பார்க், பாண்டிச்சேரி, என்ன சொல்லலாம், இந்த கொல்கத்தா மியூசியம். ஸோ வந்து அந்த மியூசியம்ன்றது ஜென்ரலான நேம், காமனான நேம். அதுக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, ஸோ வீக்ஸ், நம்ம வாரத்தில் இருக்க நாட்கள் என்ன, மண்டே, டியூஸ்டே, அந்த ஒரு வாரத்தில் இருக்க நாட்களும் நம்ம சொல்கிறோம். 7 நாட்களும் நம்ம சொல்கிறோம். நாட்கள் அந்த ஒரு நாளுக்கும் நீங்கள் பேர் கொடுக்குறீங்க. அதுதான் வந்து ப்ராப்பர்னா. ஸோ மந்த்துக்கெல்லாம் நீங்கள் பேர் கொடுக்குறீங்க. மாதங்கள்னு சொல்கிறோம். நம்ம மாதங்கள்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக பொதுவாக சொல்கிறோம். அந்த மாதங்களுக்கு ஒரு பேர் நீங்கள் கொடுக்குறீங்க. ஜான்வரி, பிப்ரவரி, ஏப்ரல், மந்த், அந்த மாதிரி வந்து நீங்கள் மந்த்துக்கு பேர் கொடுக்குறது இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா, அஃபிஷியல் டைட்டில்ஸு. ஸோ அஃபிஷியல் டைட்டில் கொடுக்குறான். த பிரின்ஸ், த கிங் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. த கிங் சார்லஸ். ஸோ வந்து கிங்ன்றது வந்து அவங்களுக்கு கொடுக்குற டைட்டில். ஸோ அது எல்லாமே நம்ம கேபிட்டலைஸ்டு பண்ணுவோம். கேபிட்டலைஸ்டுன்னா என்ன, ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம கேபிட்டல் லெட்டரில் எழுதும். இஃப் அ வேர்ட் இஸ் இன் த மிடில் ஆஃப் அ சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர் அண்ட் இட் இஸ் நாட் த வேர்ட் ஐ, இட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்டன்லி ப்ராப்பர் நவுன். அப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நடுவில் ஏதாவது ஒரு வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஐ வென் டு லண்டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எப்போயுமே எல்லா வேர்டுமே வந்து கேபிட்டல் லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்போம். எப்போயுமே ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இன்கேஸ் அது வந்து எண்டிங்லையோ இல்லை நடுவில் ஐ வென் டு லண்டன் லாஸ்ட்டு எஸ்டர்டேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, எஸ்டர்டே ஸ்மால் லெட்டரில் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து எப்போயுமே ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் தான் இருக்கும். அது ஓகே. பட் மிடில் ஏதாவது ஒரு வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குன்னா அது ப்ராப்பர் நவுன். மொத்தத்தில் அது வந்து நவுன். ஓகேங்களா, ஸோ எப்போயுமே ப்ராப்பர் நவுன் வந்து நம்ம கேபிட்டலைஸ்டு பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஒரு வேர்டு வந்து கேபிட்டலைஸ்டு, ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலாக இருக்குன்னா அது வந்து நவுன். அவ்வளோதான். ஸோ ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் நிறைய இருக்குது ரூல்ஸ்லாம். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நவுன் முடிஞ்ச அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொனவுன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அட்வர்ப், அட்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, அன்டில் தென் தேங்க்யூ ஸோ மச்.